இன்றைய நிகழ்வில் நான் உங்களுடன் பேச உள்ள விடயம் குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக அமையும் ஆண் தோற்றமுடைய கணவன்மார். அதாவது இதனை நாங்கள் கிளினிஃபில்டர் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம். அதாவது இது ஒரு நிறமூத்தங்களால் ஏற்படும் ஒரு டிஸார்டர். அதாவது நான் முதலில் இது உங்களுக்கு ஒரு புதிய விடயமாக இருப்பதனால், அதாவது ஆண்களின் தோற்றத்தை விட கணவன்மார் அப்படி என்று நான் சொல்லும்போது ஒரு புதிய விடயமாக உங்களுக்கு இருக்கும். இதனை நான் எனது அனுபவ ரீதியாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நான் பார்த்த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்களின் இறுதியாக பார்த்த ஒரு நோயாளி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்கள் பார்த்தவர். இவர் ஒரு என்ஜினியர். இவர் மேரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஆகிறது. இவர் வெளிநாட்டில் இவர் மனைவியுடன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு உயர்ந்த தொழிலில் உள்ளவர். இவர்கள் இங்கே வெக்கேஷனுக்கு வந்த நேரம் எங்களது கிளினிக்கு வந்து அவங்களோட நான் கன்சல்டேஷன் செய்து கொண்டிருக்கும் போது அவங்கள்ட்ட நிறைய பேப்பர்ஸ் இருந்தது, இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ். அதில் முதலாவது அவங்க நேற்று காட்டின ரிப்போர்ட்ஸ் வந்து அவர் ஸ்பெர்ம் டெஸ்டிங்கை காட்டினாங்க. ஸ்பெர்ம் டெஸ்ட்டில் வந்து ஸ்பெர்ம் ஒன்றுமே இல்லை, நில்லண்டு இருந்தது. அது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. சில நேரம் ஸ்பெர்ம் வராமல் இருப்பதற்குரிய காரணம், சில நேரம் இடையில் ஸ்பெர்ம் வேண்டிய இடத்தில் ஏதாவது பிளாக்ஸுகள் இருந்தால் அந்த பிளாக்ஸுகளால் ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியில் வராது. ஆகவே நாங்கள் அந்த பிளாக்ஸை கிளியர் பண்ணின உடனே திரும்ப அதிலிருந்து நாங்கள் ஸ்பெர்ம்ஸ்கள் எடுக்கலாம். அல்லது ஸ்பெர்ம்ஸ்கள் குறைவாக இருந்தால் டெஸ்ட் டியூப் பேபி மூலம் ஒரு குழந்தை ஒன்றை அவங்க பெற்றெடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே அல்லது வேறு அதாவது அந்த ஸ்பெர்மை உற்பத்தி செய்வதில் ஏற்படும் சில பிரச்சனைகளாக இருக்கலாம். அவ்வாறு ஓரளவுக்காவது எங்களுக்கு அதிலிருந்து ஸ்பெர்ம்ஸை அந்த டெஸ்டிக்கிள்ஸிலிருந்து எடுக்கக்கூடியதாக, அதுக்குரிய சம்பந்தப்பட்ட கலங்களை எடுக்கக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு இக்ஸி என்ற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அதாவது ஊசி மூலம் முட்டைக்குள் இதை செலுத்தி அந்த முட்டையை கருக்கட்ட வைத்து அதிலிருந்து ஒரு குழந்தையை ஒரு 5 டேஸுக்கு நாங்கள் வெளியில் ஒரு டெஸ்ட் பேபியை உருவாக்கி அந்த பேபியை திரும்ப கர்ப்பப்பையில் வைத்து அதை ஒரு குழந்தையாக உருவாக்கலாம். அது இலகுவான விடயம். ஆனால் அந்த ரிப்போர்ட்ஸை நான் கண்டு எதுவும் சொல்லவில்லை. பிறகு மீண்டும் என்னிடம் இன்னும் ஒரு ரிப்போர்ட் ஒன்றை அவர் காட்டினார். அந்த ரிப்போர்ட் தான் மிகவும் பாரதூரமான ரிப்போர்ட்ஸ். அந்த ரிப்போர்ட்டில் அது என்னன்னு சொன்னால் கெரியோடைப்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்று சொல்கிறது. அதாவது குரோமோசோமல் ஸ்டடி என்று சொல்கிறது. அதாவது மனிதர்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அவர்களின் கலங்களுக்குள்ளுக்கு இருக்கும் கரு என்ற பொருள். அந்த கருவுக்குள் நிறமூத்தங்கள் காணப்படுகிறது. அதாவது குரோமோசோம்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அதில் 44 குரோமோசோம்ஸ் வந்து ஓட்டோ குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். 44, அதாவது 22 பேர்ஸ். மற்றது ஒரு பேர், அதாவது 2 குரோமோசோம்ஸ்கள் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் 2 எக்ஸ் இருந்தால் அவர் ஒரு பெண்ணாக இருப்பார். அல்லது ஒரு எக்ஸும் ஒரு வையும் இருந்தால் அவர் ஆணாக இருப்பார். இதுதான் இயற்கையின் நியதி. கிட்டத்தட்ட எல்லார்டையும் நாங்கள் பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி இவர் ஆணா அல்லது பெண்ணா என்று உறுதிப்படுத்த சொன்னால் இதைத்தான் நாங்கள் பார்ப்போம். அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்க வேண்டும். ஆனால் இவர் ரிப்போர்ட்ஸின் படி கிட்டத்தட்ட இவருக்கு 47 குரோமோசோம்ஸ் இருந்தது. அதாவது இவருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒன்று காணப்பட்டது. பெண்களுக்கு காணப்படும் ஒரு குரோமோசோம், எக்ஸ் குரோமோசோம் ஒன்று இவருக்கு மேலதிகமாக காணப்பட்டது. ஆகவே இப்படியான ஆட்களால் இவர்களுக்கு கருக்கட்ட முடியாது. இவர்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் இவருக்கு ஆண் என்று நாங்கள் கொடுக்க முடியாது. அதாவது வேறு பாலினம் அவ்வாறு தான் இதை கொடுக்கலாம். மற்றது அவரை தோற்றத்தை நான் பார்த்த உடனே பார்த்தேன். அவரை தோற்றம் வந்து ஆண்களில் தோற்றமாகவே அவர் இருந்தார். அவரை வெளியில் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த இதுவும் இல்லை ஆண் தோற்றம். மற்றது நான் திடீரென எதுவும் கதைக்கவில்லை. மற்றது அவருடைய மனைவியை வெளியில் இருக்க சொல்லிவிட்டு நான் இவர்கிட்ட தனியாக நான் கதைத்தேன். உங்களோட ரிப்போர்ட்ஸை பற்றி நீங்கள் அறிவீர்களா ஆண்டு? ஆமாம், நான் கண்மையில் கண்டர், இதில் நான் அறிவன் என்ற பிரச்சனைக்கு
இந்த ரிப்போர்ட் சம்பந்தமாக உங்கள் மனைவிக்கு தெரியுமா? ஆமென்னு மனைவிக்கு தெரியும். உங்களோட மனைவி இதுக்கு என்ன சொன்னாங்க? இல்லை அவங்க அதை பற்றி அவங்க என்னோட ஒத்துழைக்காங்க. மிகவும் சந்தோஷமான ஒரு கப்பல். எனக்கு நான் ஏதாவது சொல்லி இந்த கப்பலை நான் குழப்பி விடுவேனா என்ற பயத்தில் நான் மிகவும் அவதானமாக அவங்களிடம் பேசி கொண்டிருந்தேன். பிறகு நான் திரும்ப அந்த மனைவியை அழைத்து அந்த கணவரை கொஞ்ச நேரம் வெளியில் இருக்க சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு உங்களோட கணவருக்கு, இதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? ஆம். இதால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்லை. மற்றது சரி, அப்போ நான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் வி ஆர் வெரி ஹாப்பி கப்பல். எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவர் மிகவும் நல்லவர். அவர் சம்பாதிக்கிறார், நல்ல சம்பாத்தியம். நானும் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிற வெளிநாட்டில். நாங்கள் இலங்கைக்கு வந்த நேரம் உங்கள்கிட்ட இது சந்தித்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டி இன்னும் மேலதிகமாக தெளிவுகள் பொறுத்த நாங்கள் வந்த நேரத்தில் யோசித்தோம். ரைட், மிக நன்றி. நான் சொன்னவங்களை நீங்கள் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு 2 பேரையும் வச்சு நான் விளங்கப்படுத்தினேன். அவருடைய உங்களுக்கு உங்களோட கணவனால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் எப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு காட்டுறதுக்காக உங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு டோனர்ஸுக்குரிய ஸ்பெர்ம் எடுத்து உங்களுக்கு செலுத்தி, ஆகவே நீங்கள் யாருன்னு தெரியாத ஒரு ஆளாக இருப்பார். கிட்டத்தட்ட உங்களோட கணவர் அமைப்புகள் உங்களோட தோற்றத்துகளுக்குரிய ஒரு ஆளை எங்களுக்கு செலக்ட் பண்ணி, அவருக்கும் தெரியாது யாருக்கு தன்னுடைய விந்து பாவிக்கப்படுகிறது என்று உங்களுக்கும் அறிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாருது என்று, அப்படியான ஒன்றை எடுத்து உங்களுக்கு ஒரு குழந்தையொன்று உருவாக்கலாம். அது ஒரு வகை. 2வது வகை, நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தையொன்றை அடாப்ட் பண்ணி உங்களோட குழந்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றது அவர் கேட்டார், இதை விட வேறு ஏதாவது இருக்காண்டு. நான் சொன்னேன், இப்போது ஆராய்ச்சியில் அது உள்ளது. எவ்வாறென்றால் இன்னும் அது நாடுகளில் அது பிரபல்யமாக இல்லை, ஆராய்ச்சி நிலையில் இருக்கிறது வைத்திய ஆராய்ச்சிகளில். அதாவது இந்த எக்ஸ் குரோமோசோம்ஸை இந்த இவருடைய கலங்களை எடுத்து, அதாவது இவர கலங்களை எடுத்து அதில் உள்ள எக்ஸ் குரோமோசோமை வெளியில் எடுத்து போட்டு, அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது, அந்த லெபார்ட்டரியில் வச்சு அந்த அதில் இருக்கிற அதாவது 44XY என்ற ஒரு செட் எடுத்து அதில் அரைவாசை பகுத்து, இது ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு தீர்மானித்து அதை நாங்கள் உருவாக்கி அதை குழந்தையாக்கி வெளியில் வளர்த்து பிறகு திரும்ப அதை நாங்கள் செய்யலாம். அதுக்குரிய டெக்னாலஜி இப்போ வேர்ல்டில் ஹை லெவலில் வளர்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் அது எல்லாம் டெஸ்டிங்லான்னு இருக்குது என்று நான் சொன்னேன். ஆகவே இந்த பதிவை சொல்கிறதுக்குரிய என்னுடைய காரணம் என்னென்று சொன்னால், நீங்களும் இப்போது என்ன உலகத்தில் நடக்கிறது, ஒரு குழந்தை இல்லை என்றவுடன் எடுத்த உடனே எல்லா பிள்ளையையும் ஒரு பெண்ற தலையில் போட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பில் ஆண்கள் எவ்வாறு குழந்தையின்மைக்கு பங்கு வகிக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தத்தான் நான் இந்த பதிவை இடுகிறேன். மேலும் இப்படியான ஆட்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை எப்படி என்று சொன்னால், அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? ஒரு ஆண் தன்மையை அவர் ஆணை போலான்னு இருக்கிறார். அவர் ஆண் தன்மையை தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு அவர் டெஸ்டஸ்டரான் பிளட் லெவலில் நாங்கள் பார்த்து அது எங்களுக்கு போதாதாக இருந்தால் அதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ்கள் பாவித்து அவர் ஒரு ஆணாகவே தோற்றமளிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம். சில நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்யணும்னா கைனகோமாஸ்டியா, அதாவது பிரஸ்ட் அவங்களுக்கு கேன்சர், ஒரு நாட் கேன்சர் பெரிசாக வரும். ஆகவே அதுக்குரிய ஆப்ரேஷன்ஸ்களை அது சும்மா இப்படி விட்டோம்னா கேன்சர் ஆகி போடும். ஆகவே அதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணி அதை நாங்கள் எடுக்கிறோம். அது 2வது விடை. மற்றது 2 பேருக்கும் கவுன்சிலிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த கப்பலை மிகவும் மறக்க முடியாமல் இருந்த, இது மாதிரி நான் பல கேசஸ் பார்த்தும் இந்த கப்பலை மறக்க முடியாமல் இருந்து என்னென்னா, தே ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ளசன்ட் கப்பல். மிச்சம் சந்தோஷமான ஒரு கப்பல். ஐ ஹைலி அப்ரிசியேட் த பீப்புள் ரியலி. மற்றது இன்னும் ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன், இது இவருக்கு மட்டும்தானா அண்டு இல்லை, உலகத்திலேயே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ ஹாலிவுட்ஸில் நீங்கள் படம் பார்க்குற ஒரு மிகவும் அழகான பேரனை சொல்ல நான் விரும்பல, மிகவும் அழகான ஒரு நடிகர், மிக பிரபல்யமானவர். அவர் நிறைய படங்கள், ஒரு ஆக்ஷன் மூவிஸ் தான் செய்வார். அவரும் இந்த பிரச்சனைக்கு கிளினிஃபெல்ட் சிண்ட்ரோத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அவர் பப்ளிக்லேயே சொல்கிறார். ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை. அவர் பேரை நீங்கள் தேடி பாருங்கள், கூகுளில் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆகவே இது போன்ற விடயங்களை ஒரு புதிய விடயங்கள் நீங்கள் அறியாமல் இருப்பதை நாங்கள் எங்கள் யூடியூப் மூலம் உங்களுக்கு அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இதை மற்ற ஏனையவர்களுக்கும் இதிலே அறியப்படுத்துங்கள். அதன் மூலம் ஷேர் பண்ணதன் மூலம் இதனை நீங்கள் செய்யலாம். மேலும் இவ்வாறான இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நீங்கள் அறிய நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகவே தொடர்ச்சியாக ஒன்றும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது.